மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நமக்கு கவுன்சிலிங்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது குறித்த அப்டேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்ல உள்ள கோர்சஸ்க்கு நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருப்பீங்க. குறிப்பா பிஃபார்ம், டிஃபார்ம் அண்ட் ஃபார்மாடி, பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி, எம்ஃபார்ம் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் பொறுத்தவரையில நமக்கு ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் நடக்கும். சோ இந்த கவுன்சிலிங் குறித்த எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்மளோட சேனல்ல என்ன செய்வோம் அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். சோ இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த பேஜை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். இதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜஸ் ஓபன் ஆகும். சோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் இல்லைன்னா மெரிட் லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் லிஸ்ட், அதாவது யார் யாருக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வரும். அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட், யார் யார் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வரும். சோ இந்த பேஜ் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னாலே அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சோ இப்போதைக்கு ரேண்டம் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா வேற கோர்சஸ்க்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்மளோட பிஃபார்ம், ஃபார்மாடி அண்ட் டிஃபார்ம் கோர்சஸ்க்கு என்ன செய்யல அப்படின்னா இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. சோ நமக்கான அப்டேட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பேஜ்ல தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கும் ரேண்டம் நம்பர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பிஃபார்ம்க்கு ரேண்டம் நம்பர் அப்படின்னா இந்த பேஜ்ல இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் ஃபார்மாடிக்கு, டிஃபார்ம்க்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மெரிட் லிஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அலாட்டட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ணாமலை கவுன்சிலிங்கோட கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் நமக்கான ரேண்டம் நம்பர், ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட், ஆன்லைன் கவுன்சிலிங் எதுவுமே இன்னும் என்ன செய்யல அப்படின்னா தொடங்கல. ஓவரால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. நமக்கு அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பத்தி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு முடிஞ்ச அளவு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.